வணக்கம்ங்க. மீனாட்சி ராமசாமியான நான் மீண்டும் உங்களுக்காக ஒரு கதை சொல்ல வந்திருக்கிறேன். கதையின் தலைப்பு நீ இல்லாமல் நான் இல்லை. கதையை கேளுங்க. ரேஷன் கடைக்கு போயிட்டு வந்த சத்தியமூர்த்தி கோவமா கையில் வச்சிருந்த அரிசி பையையும் சக்கரை பையையும் தூக்கி மேசை மேலே எறிகிறாரு. துர்கா துர்கான்னு மனைவியை கூப்பிடுறாரு. துர்கா ஓடி வராங்க. அடியே துர்கா, இந்த ரேஷன் கடைக்கு நீ போகக்கூடாதா? என்னால் முடியலடி. இந்த வண்டி இன்னும் எத்தனை நாளைக்கு தான் ஓடும்னு நினச்சிக்கிட்டு இருக்க? ஒரு நாள் இது நீ கஷ்டப்படுவ நான் இல்லாமல் அப்படின்னு சொல்கிறார். அவள் கணவனோட முகத்தை பார்க்குறா. அவருக்கு பாவமாக இருக்குது. அவருக்கு மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கிட்டு இருக்கு. அங்கே இருந்த டவலால் அவர் வேறு தொடச்சி அவள் முகத்து மேலேயே எறிகிறார். கணவனோட கோபம் தான் அவளுக்கு பழகி போயிடுச்சு இல்லை. அதனால் அதை அவள் பொருட்படுத்தலை. என்னடி தண்ணி கொண்டு வா அப்படின்னு கத்துறாரு. ஓடி போய் தண்ணியை எடுத்துகிட்டு வர. அதை வாங்கின அவர், ஏய் என்னடி சுடுதண்ணியை கொண்டு வந்து கொடுக்குற? ஓ, வெயிலில் போயிட்டு வந்தவனுக்கு சுடுதண்ணியை கொடுத்து கொல்ல பார்க்குறியா அப்படின்னு கோவமாக கத்திட்டு அந்த தண்ணி டம்ளர் தூக்கி அவன் முகத்தில் எறிகிறாரு. அது போய் அவன் நெத்தியில் பட்டு ரத்தம் வடியுது. அதையும் கவனிக்காத அவர் அப்படியே சாய்ந்தே உட்கார்ந்துருக்காரு. இவன் இந்த ரத்தத்தை லேசாக தன் புடவை தொலைப்பால் தொலைச்சிக்கிட்டே உள்ளே போகிறான். உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அவரை பார்த்து சொல்கிறா, ஏங்க நீங்கள் இனிமேல் ரேஷன் கடைக்கு போக வேண்டிய அவசியம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். ஆமாங்க, ரேஷன் கடைக்கு போக வேண்டிய அவசியம் இனிமேல் அவருக்கு இல்லை. 2 பேருமாய் இருக்கிற அந்த வீட்டில் இனிமேல் அவர் மட்டும்தான் இருக்க போகிறாரு. துர்கா வாழ்க்கையோட கடைசி கட்டத்தில் இருக்காங்க. அவரோட இதயம் ரொம்ப வீக்காக இருக்குன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியும் அவர் அதை பற்றி பொருட்படுத்தாமல் தான் கணவனுக்கு கடன் சுமையை ஏற்படுத்தக்கூடாதுங்கிறதுக்காகவே பேசாமலே இருந்துடுறாங்க. இருக்கிற வரைக்கும் இருப்போம், அவரை பார்த்துக்குவோம், அவர் கவனித்து நல்லபடியாக நம்ம போய் சேர்ந்துருவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கா. இது ஆனால் அவர்கிட்ட சொல்லணுமே, எப்படி சொல்கிறது? நம்மளே சுற்றி சுற்றி வர அவரால் அதை தாங்க முடியுமா? நிச்சயம் தாங்க முடியாது. பக்குவமாக தான் எடுத்து சொல்லணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவசரமாக போய் அருஞ்சுவையில் சமையல் செய்கிறார். தலைவாழை இலை போட்டு அவரை கூப்பிட்டு சாப்பிட வைக்கிறார். அவர் அதை பார்த்துட்டு, என்னடி ஒரேடி அசத்திட்ட, எத்தனை வகை, என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்டுக்கிட்டு அந்த சாப்பாடை ஒவ்வொன்றா